ஈவினிங் டுடே டின்னர் உப்புமா உப்புமா பிறந்ததே தப்புமா. ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். நம்ம மெக்டானல்ட்ஸே சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம எப்படி பழி வாங்குற அதான்டி, எப்படி பழி வாங்குற? இனிமே போட்டு தான் போய் சாப்பிடுது. குளிரில் போய் எல்லாத்தையும் மாற்றி ட்ரெஸ்ஸை போட்டு அது ஒரு 20 நிமிஷம் எல்லாத்தையும் தெர்மல்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அதோட கொடுமை உலகத்துலேயே கிடையாது. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்கும், அதனால அதில் போட்டு செம்ம ஐடியா. அது எப்படி இவனால முடியுது? ஆனால் பேச மாட்டாங்கன்ட்டு சொல்றீங்களா தம்பிங்களா? ஒரு வாசகம் பேச திருவாசகமாக பேசுவாவ. நான் தான் எழுதுற மாதிரி எழுதி மாட்டிக்குவேன். அவள் திருக்குறள் மாதிரி 1000 அர்த்தம் இருக்கும். அதில் நல்லா தான் இருக்குது. என் மனசுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லையா இருக்கு. அப்புறம் அதே சாம்பாரான்னு கேட்பீங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு தான். அதே மாதிரி தம்பிங்களா, இந்த உலகத்தில் கிளீனிங்னஸை பற்றி இன்றைக்கி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இங்கே யூகேல போட மாட்டான் வெள்ளக்காரன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அந்த ஜாபுக்கு இவங்க போக மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்க தான், எல்லா நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க குப்பையை எடுக்கும்போது அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதான் குப்பை போட மாட்டாங்க. அவனும் கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறான், சக மனுஷன் தானேன்னு. நம்ம ஊரில் என்ன செய்வோம், சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை கூட எடுத்து எல்லாத்தையும் ஒழுங்காக வைக்க மாட்டேங்க. நான் காசு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் பரப்பி வைப்பேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாலும் சொல்கிறேன். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் வெயிட்ருக்கிட்டலாம் முறைச்சிக்கின்னு வச்சிங்களேன், சாப்பாடில் அவன் எச்சையை தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இது என்னோடய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறேன். நான் எப்பயுமே நான் செய்ய மாட்டேன். அது மாதிரி யாரையுமே முறைக்க மாட்டேன். சாப்பிட்ற இடத்துல போய் ப்ரொஃபஷனில் இருந்து ஒரு ஹோட்டலியனா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு இன்றைக்குமே வேலை செய்கிறவங்கள முறைச்சிக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேருக்கு நடக்கும். முறைக்கிறவங்க எல்லாருக்கும் அதான் நிலமை. அது செய்ய சொல்ல மாட்டாங்க, லாஜிக்காக நடக்கும். அவன் கோவத்தை வேற ஏதோ ஒரு முறையில் பண்ணுவான். ஒரு முறை ஒரு ஸ்டூடெண்ட் பையன், கோயம்புத்தூர் பையன் இன்னொரு கஸ்டமர் ரொம்ப கேவலமாக நடத்தினான். ஒரு கேர்ள் இருக்க, அவன் எச்சத்தட்டில் சர்வ் பண்ண போயிட்டான். வீடியோவில் பார்த்து என் ஒய்ஃப் தான் சொன்னான். செம திருத்திட்டான் அந்த பையனை. அப்புறம் அவன் சொன்னான், அவன் வீடியோ காட்டி என்னை கெட்டவாயத்தில் பேசினார். அந்த ஆள் ரொம்ப அசிங்கமாக நடத்திட்டாரு. அப்புறம் அந்த பையனை சாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய பசங்க எல்லாம் நான் வேலைக்கு வர மாட்டேன்னு நின்றுடுச்சிங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை வார்ன் பண்ணி இதுமாரி செய்யாதுன்னு சொன்னேன். இங்கே ஸ்டூடெண்ட் பசங்க தான் இந்த வேலையை செய்யும். சின்ன பசங்க தான், அவங்களும் நம்ம வேல்யூ பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி கிளீனிங் வேலையில் இருக்கவங்களோ அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கள மதிங்க. அதுதான் இங்கே உங்களுக்கு பாடமாக சொல்கிறேன். நாளைக்கு நம்ம பிள்ளையும் இது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யுன்றதை உணருங்க. அந்த மாதிரி சக மனுஷனுக்கு வேல்யூ பண்ணுங்க. அவன் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அவனுக்கான மரியாதையும் நம்ம குப்பையை கொட்டக்கூடாதுன்ற எண்ணத்தையும் வெள்ளைக்காரங்களுக்கு கற்றுக்கிறது நல்லது. இதுதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அவன் இந்த குப்பையை கொட்டினா அவனுக்கு எவ்வளவு வலி, இந்த பேப்பரை தூக்கி போட்டா என்ன வலி அவன் எடுக்கும் போதுன்றது அவனுக்கு உணர்றாங்க. அதனால தான் போட மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு நான் பார்த்தது என்னோட அனுபவத்தை சொல்றேன். தேங்க்யூ கண்ணம்மா.